செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. Always welcomes you. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள சின்ன வீரமங்கலம் கிராமத்திலிருந்து வில்லேஜ் குக்கிங்ங்கிற ஒரு டீமை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அதாவது யூடியூப்பில் வந்து ஒரு 30 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வச்சு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அதை எப்படி அவங்களுடைய நகர்வுகள் எப்படி இருந்துச்சு, இதுக்காக என்னென்ன எஃபோர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்கள் சார், இப்போ உங்களுக்கு இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எப்படி வந்து? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 30 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்திருக்கும் போது எங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்கும்போது நமக்கு எப்படி ஒரு மனநிலை இருந்துச்சோ, இப்போ அதே மனநிலை இப்போ வந்து கடமைகள் கொஞ்சம் கூட இருக்கிறத நாங்கள் வந்து உணர்றோம். இப்போ 10 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்திருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் இந்திய அளவில் நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ 30 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்திருக்கும் போது நம்ம சமீபத்தில் அமெரிக்கா போய்ட்டு வந்தோம். அமெரிக்காவில் இருக்க அமெரிக்கா சிட்டிசனே பார்த்துட்டு உங்களை நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கெலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கே நம்மளோட இந்தியர்கள், அதாவது ஆந்திரா மக்கள், இப்போ கர்நாடக மக்கள், மும்பை மக்கள்லாம் இங்கே சந்தித்தோம். அவங்க நம்ம இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீங்கள் அங்கேருந்து நம்மளோட புகழை வந்து நம்ம அமெரிக்கா வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம 30 மில்லியனுக்கு அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு உலகளவில் பேர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதாவது ஒரு கிராமத்தில் இருக்க பசங்க படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் யாரும் இருக்க வேண்டாம். நம்ம உழைப்பும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா பல இளைஞர்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கும்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்போவுமே நீங்கள் வந்து சோர்வு அடையாதே, நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். எங்களால் முடியும் போது கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ அதாவது இப்போ உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 30 மில்லியன் வந்திருக்கீங்க. இப்போ இதுக்கான என்னென்ன எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க, என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்? இப்போ இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு ஐடியாவில் இருந்திருப்பீங்க. அதாவது நம்ம 2018 ஆரம்பித்தோம். அப்போது அந்த ஃபஸ்ட்டு உள்ள ஒரு 8 மாதத்தில் வந்து வீடியோ வியூஸே போகல. அப்போது நம்ம அந்த ஆடியன்ஸை பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பல தடவை யோசிக்கும் போது அதுலேருந்து ஒரு கண்டென்ட்டை பிடிச்சி 2019 பிக்கப் ஆகி கொண்டுட்டு வந்தோம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து, யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லேருந்து பல வகையான மைக்ரோ கண்டென்ட் வந்து மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. ஸோ லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, மக்கள் வந்து நேரம் செலவிடுறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 2019க்கும் 2025க்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நம்ம டெக்னாலஜி எப்படி மாறுது, மக்களோட டேஸ்ட் எப்படி மாறுதுன்னு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்த்து அனலைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம். இதான் எங்களுக்கு சேலஞ்ச் இருந்தது. இதை நாங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரெகுலர் அப்டேட் பண்ணி வீடியோ முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக, இப்போ மைக்ரோ கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு வந்து நம்ம லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை கொண்டு வருது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணி 30 மில்லியன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வில்லேஜில் நீங்கள் இருந்திருக்கும் போது உங்களுடைய சிரமங்கள்லாம் என்ன மாதிரி சிரமங்கள் பட்டுட்டு நீங்கள் எப்படி அதை இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டுக்கு வர முடிஞ்சுச்சு? வில்லேஜ்னால் நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து அவ்வளோ அதிகமாக கிடைக்காது. 2018-19 இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோ. ஒரு வீடியோ அப்லோட் போட்டு நைட்டு தூங்கிடுவோம், மறுநாள் டே ஃபுல்லாக அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் மறுநாள் சாயங்காலம் தான் நம்ம வந்து அது வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரீச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்டர்நெட் வந்து பிஎஸ்என்எல்லேருந்து கொண்டு வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து இப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 8K வீடியோவில் அது நல்லா அப்லோட் ஆகிட்டுருக்கு. வில்லேஜில் இருக்கிறனால மெயினாக நாங்கள் வந்து பெரிய தடைக்கல்னால் இந்த இன்டர்நெட்டு தான் ஸ்பீடு. இப்போ அது இல்லை. மற்றபடி நமக்கு தேவையான பொருட்கள் வந்து ஏதாவது வெஸ்டர்ன் ரெசிபி எதாவது பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது அதுக்கான பொருட்கள் கிடைக்காது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அதுக்கு வர்றதுக்கு 20 நாள், 30 நாள், 1 மாதம், 2 மாதம் இப்படி ஆகும். அந்த பொருட்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுடைய கண்டென்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டாக போடுறீங்களா, புரோட்டா செய்கிறோம், இது செய்கிறோம். இப்போ அந்த கண்டென்ட் எப்படி யோசிப்பீங்க, எப்படி இன்றைக்கி அதை செய்யலாம், நாளைக்கு அதை செய்யலான்னு எப்படி அதை ஐடியா பண்ணுவீங்க? ஆமாம், அது ஒவ்வொரு வீடியோவும் லாஸ்ட் வீடியோவில் உள்ள கமெண்ட்ஸை பார்ப்போம். ஆடியன்ஸ் வந்து மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க, இதை விரும்பியிருக்காங்களா, ஸோ அடுத்த வீடியோ நம்ம எதை விரும்புவாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடுவோம். ரொம்ப கஷ்டமான ரெசிபியாக இருந்தால் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு 1க்கு 2 தடவை செஞ்சு பார்த்து அது எப்படி பெர்ஃபெக்டாக கொண்டு ஆடியன்ஸுக்கு காட்டணும். ஏன்னா அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. அப்படி செஞ்சு பார்க்கும்போது அது நம்ம என்ன கஷ்டங்கள் அதில் இருக்குதோ அதை வந்து அவங்களுக்கு தெளிவடைகிற மாதிரி அதை காமிச்சிருவோம். இப்போ ரீசெண்டாக வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டோம். நாங்கள் வித்தியாசமாக கட் பண்ணி அதை போட்டோம். ஃபஸ்ட் நாங்கள் செஞ்சு பார்க்கும்போது அந்த கட்டிங்ஸ் வரலை, அந்த உருளைக்கிழங்கு ஒழுங்காக விரியலை. ஸோ அது எப்படி கட் பண்ணால் விரியும் அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக காட்டணும். அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முன்னாடி செஞ்சு பார்த்து வீடியோவில் எப்படி காட்டணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி காமிச்சிடுவோம். நம்மளோட நாட்டு சமையல்லாம் செஞ்சு பார்க்க தேவையில்லை, அது நம்ம தாத்தாவுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாட்டு சமையல் வந்து பண்ணிடுவோம். கொஞ்சம் வெஸ்டர்ன் சமையலை கொஞ்சம் மேலே உள்ள பண்ணும்போது நம்ம செஞ்சு பார்த்துட்டா நல்லது. இல்லை அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு கோளாறு உருவாயிருவோமோ, அப்போ தடுக்கிறதுக்காக நான் முன்னெச்சரிக்கையாக செஞ்சு பார்த்துருவோம். அப்போ உங்களோட சேனலுக்குன்னு ஒரு ஹைலைட்டாக ஒரு பிடி அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களா? அது ஐயா சொல்கிறது ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்களே, அது எப்படி ஐயாவாக சொல்கிறாங்களா? ஆமாம், அவங்க தாத்தாவோட பேச்சே அப்படி தான் இருக்கும். எது பேசினாலும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவாங்க. இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க.
ஒரு ஒவ்வொரு டைமில் அவங்க வித்தியாசமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. வார்த்தைகள் பேச்சுகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். பழங்காலத்தில் உள்ள தாத்தாக்கள் நம்ம பேசினாவே நிறையா வித்தியாசமான வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அது அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக கோர்த்து ஓப்பனிங் டயலாக். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்குன்னு யாரை முக்கியமான காரணம் சொல்லுவீங்க? மக்கள் தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு எங்களை ஊக்கப்படுத்தின அந்த 30 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கும் இன்னும் பல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா மக்களுக்குமே நாங்கள் வந்து விசிசி சார்பாக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்காக அந்த நீங்கள் டீம் சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிப்பாங்க சொல்றீங்களா? செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ.